இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் வடக்கு அறிவொளி நகர் பழங்குடியினர் காலனியில் சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. திருவிழாக்களில் பாசிமணி, பொம்மைகள், விளையாட்டுப் பொருட்கள் விற்று பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இவர்களின் குலதெய்வமான மதுரை வீரன், காளியம்மன், மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா சில நாட்களுக்கு முன்பு குளிர்பானத்தை தரையில் ஊற்றி முறப்பாடு தீர்த்த பிறகு பெருமாள் பூஜையுடன் தொடங்கியது. அறிவொளி நகர் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரித்து இரவு ஆட்டம் பாட்டம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றன. சனிக்கிழமை இரவு பொங்கல் விழா நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலை கீரமங்கலம் மெய்நெஞ்சநாத சுவாமி ஆலயத்திலிருந்து மேலதாளம், வானவேடிக்கை, ஆட்டம் பாட்டத்துடன் ஏராளமானோர் பால்குடம், வேல் காவடி, பறவை காவடி எடுத்துச் சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இரவு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்தது. திங்கட்கிழமை ஆட்டுக்கிடாய்களை வரிசையாக நிறுத்தி பூஜை செய்து புனித நீரை தெளித்து ஆடுகள் தலையாட்டும் வரை காத்திருந்து குறையிருந்தால் செய்கிறோம், உத்தரவு கொடு என்று ஆடுகளிடம் பலரும் கோரிக்கை வைத்து ஆடுகள் தலையசைத்ததும் ஆடுகளை அறுத்து பலியிட்டு சாமி சிலைகளை இரத்தத்தில் நிரப்பி மீதமுள்ளவற்றை சாமியார்கள் குடிக்கும் பூஜை நடந்தது. மேலும் அக்னி சட்டிகளுடன் தீ மிதித்து சென்று வழிபட்டனர். சிறுவர்களின் ஆட்டம் அனைவரையும் கவர்ந்தது. இதற்கான ஏற்பாடுகளை கீரமங்கலம் வடக்கு அறிவொளி நகர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். அறிவொளி நகர் பழங்குடி மக்களின் பால்குடம் காவடி தூக்கி ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்ற காட்சியை கடைவீதி முழுவதும் மக்கள் பார்த்து வியந்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.